எனது பெரியப்பா விஸ்வநாதன் அவர்களது மகன் வி காசிராமன் அவர்களை வரவேற்பை ஆற்றிட அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த அழகான எளிமையான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மதுரை மாநகரில் வீற்றிருந்து உலக மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய அருளை அளித்து வரும் அன்னை மீனாட்சியின் அருள் அனைவருக்கும் ஒரே சீராக கிடைக்க அந்த ஆலயத்தின் பணிகளை சீரோடும் சிறப்போடும் உலகம் போற்றும் வண்ணம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைமிக்க கல்வியாளர், சிந்தனையாளர், பண்பாளர் திரு கருமுத்து கண்ணன் அவர்களே, அவருடைய அன்பு புதல்வன் திரு தியாகராஜன் அவர்களே, நம் தமிழக மக்கள் அனைவரும் அறிந்த மூத்த அரசியல் தலைவர், பண்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு NSV சித்தன் அவர்களே, எங்கள் குடும்பத்தின் அன்பு உறவின் வேர்களே, சித்தப்பா சொக்கலிங்கம் அவர்களுடைய நலப்பணிகள் அனைத்தும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அவருடைய நண்பர்களே, உறவினர்களே, இன்று இந்த விழாவில் மிகவும் பயனுள்ள வகையில் தங்கள் கல்வியின் எதிர்காலத்திற்காக மிக நம்பிக்கையோடு உதவித்தொகை பெற்று மேன்மேலும் வளர்வதற்காக கனவுகளுடன் காத்துக் கொண்டிருக்கும் இளம் மாணவர்களே, மாணவர்களுடன் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவரையும் திரு சொக்கலிங்கம், அலமேலு சொக்கலிங்கம் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த விழாவிற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது ராம்குமார் தொகுத்து வழங்குவதை தொடர்வார். நன்றி. மனிதத்தேனி ரா சொக்கலிங்கத்தின் 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் ஆட்சி விசாலாட்சியின் அன்பான வாழ்த்து மடல், வெள்ளை நிற கதராடை, எளிய தோற்றம், விரிந்த மனம், காந்தி வழி வாழ்ந்த சான்றோர் அன்புடன் வாழ்த்தும் சோறும் விசாலாட்சி நெருப்பை. பரிசு வழங்குவதற்கு எனது பெரியப்பா ரா சம்பந்தம் அவர்களே சிறப்பு. இன்று மணிவிழா கொண்டாடும் திரு சொக்கலிங்கம் தம்பதியருக்கும், மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியவர் NSV உள்ளிட்ட நண்பர்களுக்கும், திரளாக கூடியிருக்கின்ற இன்றைக்கு மிக எளிமையான வகையில், அதே நேரத்தில் பயனுள்ள வகையில், மகிழ்ச்சி ததும்ப திரு சொக்கலிங்கம் அவர்கள் தன்னுடைய 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகிறார்கள் என்பதை அறிந்து நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த 60ஆவது ஆண்டு விழாக்களுக்கு பல பேரும் செட்நாட்டிலே எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்பதை நன்கு அறிந்தவர். அந்த மாதிரி இந்த ஆடம்பரங்கள், பெரிய விளம்பரங்கள் எல்லாம் தேடாமல் தனக்கே உள்ள தனிப்பாணியில் மை ஓன் ஸ்டாம்ப் சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மையை எடுத்துரைக்கின்ற வகையிலே மதுரையிலேயே ஒரு எளிதாக விழாவை கண்டிருக்கிறார்கள் என்பதற்காக முதற்கன் அவர்களை பாராட்டுகின்றேன். திரு சொக்கலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிந்த மட்டில் ஒரு 25-30 ஆண்டு காலமாக தன்னுடைய கருத்துக்கள், தன்னுடைய பணிகளை அயராது செய்து வருகின்ற ஒரு அருமையான சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரமுகர் ஆவார். இந்த 30-40 ஆண்டு காலில் நாம் பல பேரை பார்த்திருக்கிறோம்.
பல பேர் ஒரு காலகட்டத்திலே ஒரு பணிகளை செய்வார்கள். அது இன்னொரு 5 ஆண்டு 10 ஆண்டு காலம் பண்ணி விட்டால் பாதைகள் மாறி போய்விடுவார்கள். அந்த மாதிரி இல்லாமல் சொக்கலிங்கம் அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட பணியை, பொது பணியை, இலக்கிய பணியை ஒரு நாளும் மாறாத அதே முறையில் செய்து வருகிறார்கள் என்பது மிகவும் பாராட்டுதற்குரிய ஒன்று. அவர்கள் அரசியலிலே இருந்தாலும் அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டும் எல்லா விஷயங்களையும் அணுகி சிறப்பாக செய்து வருகிறார்கள். பெரிய பரோபகாரி, யாருக்கும் என்ன உபகாரம் வேண்டுமானாலும் அவரிடம் சென்று செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். சிறந்த பண்பாளர். அந்த வகையிலே அவர்கள் 60 என்று எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே சொன்ன பிறகுதான் தெரியும். அது வரைக்கும் அவருக்கு 60க்கு ரொம்ப நாள் இருக்கு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆகவே 60 என்பது வாழ்க்கையில ஒரு 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 மைல்ஸ்டோன், ஒரு மைல்கல் என்று சொல்ல வேண்டும். அந்த மைல்கல்லை இழப்பாரி விட்டு அடுத்த 60க்கு தயாராகின்ற ஒரு காலகட்டம் தான் 60. எல்லா கோள்களும் கிரகங்களும் ஒரு முறை சுற்றி வந்த ஒரு காலகட்டம் என்று சொல்வார்கள். அதில் அவர்கள் அன்னை மீனாட்சியினுடைய அருளை பெற்று இன்னும் பல்லாண்டு காலம், பல நூறாண்டு காலம் தொடர்ந்து தன்னுடைய வணிக பணிகளையும், பொது பணிகளையும், சமூக சேவைகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி, அதிகம் பேச வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் இருந்தாலும் 2-3 நாட்களாக இருக்கின்ற ஒரு ஃப்ளூ, ஸ்வைன் இல்லை, சாதாரண ஃப்ளூ தான். அதனுடைய காரணத்தால் இன்றைக்கு இதோடு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அன்புக்குரிய சகோதரர் சொக்கலிங்கம் அவர்களுடைய 60ஆம் ஆண்டு நிறைவு பிறந்தநாள் நிகழ்ச்சியினுடைய தலைவராக இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆலய அரசர், மீனாட்சி ஆலயத்தினுடைய நிரந்தர தக்கார், கல்வியாளர், பண்பாளர், ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டு காலமாக அவரிடம் பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு அற்புதமான, அவர் என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. திரு கண்ணன் அவர்கள் இன்றைக்கு இந்த விழாவை தலைமையேற்றிருப்பது மிக பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அடுத்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்க அருமை தம்பி ஹரி அவர்களே, ராம்குமார் அவர்களே, மணவிழா காண எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே மணிவிழா காண வந்திருக்கிறோம். நாங்கள் சொக்கலிங்கம் அவர்கள் பல்முக ஆற்றல் கொண்டவர்கள். எங்களுடைய துரதிருஷ்டம் அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்து, அதனாலே பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட, வரலாறு இருந்தாலும் கூட, திரு சொக்கலிங்கம் அவர்கள் இன்றைக்கு 60 ஆண்டு மன விழாவில் காண்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதை போலவே இதே மகிழ்ச்சியோடு, இதே இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் வளத்தோடு, நலத்தோடு 70, 80, 90, 100 விழாக்களை அவர்கள் நடத்த வேண்டும் என்று உங்கள் சார்பிலே நான் வேண்டி, திரு சொக்கலிங்கம் அவர்கள் இன்றைக்கு ஏறத்தாழ 60 பேருக்கு 10,000 ரூபாய் வீதம் வழங்குவதாக நான் அந்த அறிவிப்பிலே பார்த்தேன். ஒரு நல்ல காரியம், நிறைவான மகிழ்வோடு செய்கிறார். சொக்கலிங்கம் அவர்களை பற்றி நான் நினைக்கின்ற போதெல்லாம் ஏதாவது எழுதி கொண்டே இருப்பார். அதுதான் பெரிய ஆச்சரியம். எழுதுவதில் யோசிக்கவே மாட்டார், விறுவிறுன்னு எழுதுவார், நிறைய எழுதுவார். எழுத்தாளர், ஆனால் இவர் எழுதுவதிலே சிறந்தவர், பழகுவதற்கு இனியவர், மரியாதையோடு இருப்பார். எப்போது பார்த்தாலும் அதே மலர்ந்த முகம், கொஞ்சம் கூட சோர்வு தெரியாது. ஆக ஆட்சி அவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்படிப்பட்டவரை மணமகனா பெற்றதினாலே நிச்சயம் அவர் கொடுத்து வைத்தவர் என்று சொல்லி அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விருப்பமில்லை. ஆகையினாலே
மணமக்கள் இன்னும் பல்லாண்டு காலம் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகியவற்றோடு நிறைவாழ் வாழ வேண்டும் என உங்கள் சார்பிலே நானும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. நிதிக்காக 60 பேருக்கு தலா ரூபாய் 10,000 ரொக்கம் வழங்குதல் வரிசையின்படி வந்து வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எண் 3 ரொம்ப நேரம் பேச மாட்டேன். எனக்கு காலையில் 2 மணி நேரம் பேசியிருக்கேன். பணம் வாங்காம பணம் கொடுத்து பேசுற கூட்டம். வழக்கமா பணம் வாங்கி நான் பேசுற ஆடு. பணம் கொடுத்து பேசுற ஆடா உங்க முன்னால் நிற்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நான் மிகுந்த நெகிழ்வோடு இருக்கிறேன். வழக்கமா எனக்கு சரின்னு பட்டதுதான் பேசுவேன். இவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க உட்காந்துருக்காங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அப்படிலாம் பார்த்து பேசி எனக்கு பழக்கமே இல்லை. அதனாலே இந்த விழா நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனாலே தான் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே நம்முடைய விருந்தினராக வந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய கல்வியாளர் தலைவர் காமராஜருடைய திருப்பெயராலே தமிழக அரசினுடைய விருதினை பெற்றவர். 1000 நடுவண் அரசினுடைய விருதுகள் இருந்தாலும் தலைவர் காமராஜருடைய விருதுக்கு இணையாக ஒரு விருது உலகத்தில் இல்லை. பாரத் ரத்னாவை போல 1000 பாரத் ரத்னாவுக்கு இணையானது தலைவர் காமராஜர் பெயராலே உள்ள விருது. அந்த விருதை மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கிற போது வழங்கினார்கள். நம்முடைய தலைமை விருந்தினர் மரியாதைக்குரிய பண்பாட்டு பிரமுகன் கலைத்தந்தையினுடைய பெயர் சொல்லும் பிள்ளை அன்பிற்குரிய கருமுத்து தி. கண்ணன் அவர்களுக்கு இந்த விழாவிலே வரவேற்புரை ஆற்றிய எங்கள் அண்ணன் மகன் HDFC வங்கியினுடைய துணைத் தலைவர். நானெல்லாம் தலையிலே தான் தலைவராக இருக்கிறேன், அவன் துறையிலே தலைவராக இருக்கிறான். படிக்கிற போதே கோல்டு மெடல் பெற்றவன். தொகுத்து வழங்குகிற என் மகன் ராம்குமார் சொல்ல வேண்டியதில்லை, அவனும் இப்போது பேச தொடங்கிவிட்டான். எங்கே போய் முடிய போகிறதோ தெரியவில்லை. இந்த நல்ல நிகழ்விலே நான் முதலில் நன்றி சொல்வது என்னுடைய மனைவிக்கு. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொன்னார்கள். அதை தாண்டி நான் எவ்வளவுதான் சொல்லடியும் கல்லடியும் பட்டாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிற தமிழனுடைய பண்பாட்டுக்கு இலக்கணமாக என்னோடு பயணப்படுகிறவர் என்னுடைய மனைவி அலமேல் அவர்கள். ஒரு அண்மை காலத்திலே உடல்நலம் தோன்றிய போது நான் கூட கொஞ்சம் கலங்கி போனேன். நான் எதற்குமே கலங்க மாட்டேன். ஆனால் அவர் மீண்டெழுந்து விட்டார் என்ற உடனே எனக்கு கிடைத்திருக்கிற மகிழ்வு போல இதுவரை எனக்கு எந்த மகிழ்வும் இல்லை. நான் ஒரு அடையாளத்தை எனக்குள்ளே வட்டமிட்டுக் கொண்டவர். இதை தாண்டி இந்த பவுண்டரிக்கு வெளியில நம்ம போகக்கூடாது அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது என்னுடைய முதல் நன்றி என்னோடு 37 ஆண்டு காலம் இல்லற வாழ்க்கையிலே பயணப்பட்டு என்னுடைய உயரங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து நான் எத்தனை ஊர்களுக்கு பயணப்பட்டாலும் இரவிலே வீட்டிலே வந்து அவள் திருக்கரங்களாலே தான் நான் உணவை எடுத்துக் கொள்வேன். நான் ரொம்ப இளமையாக இருக்கிறேன் என்றெல்லாம் பல பேர் சொல்லுகிறார்கள். இல்லை, அதற்கு அலமேல் மட்டுமே காரணமாக இருக்கிறார். அதனாலே நான் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நன்றி. என் மகன் ராம்குமார், நாங்கள் இந்த விழாவிலே 60 பயனாளிகளுக்கு நாங்கள் உதவி ஒன்றும் செய்துவிடவில்லை. இயேசுநாதர் சொல்லுகிறார், கஷ்டப்படுகிறவனுக்கு உதவுகிறவன் கடவுளுக்கு கடன் தருகிறான் என்று சொல்லுகிறார். ஏழைக்கு உதவுகிறவன் இயேசுநாதருக்கே கடன் தருகிறான். கண்ணபரமாத்மா சொல்லுகிறார், நீ எதை கொண்டு வந்தாய் சுக்கலிங்கம், இழந்து விடப் போகிறாய். எல்லாம் இந்த மண்ணிலே இருந்துதானே பெற்றுக்கொண்டாய், நீ யார் கொடுப்பதற்கு என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் செல்லவர்கள் சொல்கிறார், போகிற போக்கிலே பசித்திருப்பதற்கு பழகு, பசித்தவருக்கெல்லாம் உதவு என்று சொல்கிறார். இந்த 3 மந்திர சொல்லைத்தான் நாங்கள் இங்கே நிறுவி காட்டியிருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் தரவில்லை, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். அதே போல 60 ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லம், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் என்று 60 ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு தேடி தேடி நேரில் போய்
எடிசன் என்கிற ஒரு நண்பர் எல்லாம் அழகர் கோயில் மலைச்சாரலை நடத்துகிறார் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான பள்ளிக்கூடம். நான் இரவு 9:30 மணிக்கு அந்த இடத்திற்கு போனேன். பயங்கரமான சூழல். பார்ப்பதற்கே நாமெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் அப்படியே ஆதிவாசிகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி 60 இடங்களை அடையாளப்படுத்தி நேரிலே போய் என்னுடைய மகன் ராம்குமாருடைய கரங்களிலே தான் அந்த 3 வேளைக்கான உணவுக்கு தொகையை இங்கே நேரில் கொடுத்து விட்டு வந்தோம். அவனும் அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 60 இடங்களை கண்டறிந்து 60 இடங்களில் இன்று நாள் முழுவதும் உணவுக்கான முழு தொகையை பல லட்சம் நேரடியாக வழங்கி வந்திருக்கிறோம். அந்த பணிகளை ஆற்றுவதற்கு எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த எல்லோருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் உறவினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். காலையிலிருந்து நாங்கள் நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று நான் அந்த நிகழ்ச்சி நிரலில் அண்ணன் NSV சித்தன் அவர்கள் பெயரை கூட போடவில்லை. ஏனென்றால் நான் ஒரு விழா நடத்துவதென்றால் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டது. அதனாலே போடவில்லை. ஏனென்றால் அரை மணி நேரம் தாண்டி விடக்கூடாது. அண்ணன் கண்ணன் அவர்களுடைய நேரம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களை விட நன்றாக நான் அறிவேன். அதனாலேதான் நான் அவர்கள் மட்டும் உரையாற்ற வேண்டும் என்று விரும்பி அதை போட்டிருந்தோம். அவர்கள் வந்தவுடனே இல்லை என்ன இவ்வளவு பெரிய தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார், அவரை கீழே உட்கார சொல்லிவிட்டு என்ன சொக்கலிங்கம் விழா நடத்துகிறீர்கள் என்று உரிமையோடு சொன்னார்கள். அதனாலே நம்முடைய அண்ணன் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் தலைவர் காமராஜரால் அரசியலில் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு கடந்த 85 ஆண்டு காலமாக தன் வயதை வெளியே சொல்லாத ஒரு மகத்தான மனிதர் தான் திண்டுக்கல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் NSV சித்தன் அவர்கள். அவர்களை கோபப்படுத்தணும்னா வயசு சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். சீண்டி போகுது, என்ன வேணாலும் சொல்லு, வயசு சொல்லலாமா, நான் இப்பதான் 60 ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அன்பிற்குரிய அண்ணன் NSV சித்தன் அவர்களுக்கு நன்றி. அருமை தம்பி தியாகராஜன் அவர்கள், கலைத்தந்தையின் பெயர் சொல்லும் பேரன். தாய் 6 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். இது 60 அடி பாய்கிறது. தந்தை 6 அடி பாய்ந்தால் தியாகராஜன் 60 அடி பாய்ந்து கொண்டிருக்கிறார். அண்மையில் ஒரு மணவிழாவில் நானும் அவரும் பேசினோம். வந்த இடத்திலே அவரை தலைமை உரையாற்ற சொன்னோம். அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழ் இலக்கியவாதிகளுக்கே வேலை இல்லாமல் செய்து விடுவார் என்கிற அளவிலே அவர் தலைமை உரையாற்றினார். கையிலே ஒரு துண்டு சீட்டு இல்லை. இது ஏதோ ஐஸ் வைக்கிற வேலை இல்லை. ஐஸ் வைத்தால் என் தலையில் நிற்காது. அது எனக்கும் நன்றாக தெரியும், தியாகராஜனுக்கும் நன்றாக. அப்படி பேசினார். காரணம் ஈடுபாடு. கலைத்தந்தை ஒரு பிராண்டட் நேம் மட்டும் இல்லை. இந்த மண்ணில் தமிழ் வாழ்க என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு என்கிற இதழை 1957 நிறுவி காட்டி அன்றைக்கே 30,000 பிரதிகளை விற்று காட்டிய தனித்தமிழ் நாளிதழ் நடத்தியவர் கலைத்தந்தை கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்கள். அவருடைய திருப்பெயரை தாங்கி இருக்கிற அவருடைய பெயரன் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எங்கள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஆகாஷ் அழகான ஒரு வளாகம். ஒருவர் கேட்டார், ஏன் நீங்கள் இந்த 60 பயனாளிகளை மட்டும் அழைத்திருக்கிறீர்கள்? நண்பர்களில் 21 பேர் மட்டுமே அழைப்பு. இன்றைக்கு உள்ளூரில் இருந்து ஒருவர் கேட்டார், என ஏன் அழைக்கவில்லை? நான் அதற்கு மேல் கூட்டம் சேர்க்க விரும்பவில்லை, மன்னித்து விடுங்கள் என்றே சொன்னேன். ஏனென்றால் அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று நான் முதலில் அப்படி ஒரு தயாரித்தோம். அவர்கள் மட்டுமே இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். என்னோடு தினமும் இருக்கிற சிலர் மட்டும் இங்கே இருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஒரு நேர்த்தியை கொண்டு வர வேண்டும் என்றால் அது என்னால் செய்ய முடியும் என்பதெல்லாம் இல்லை, எல்லோராலும் முடியும். நான் அன்றாடம் இதை போல பல நூறு நிகழ்ச்சிகளை நடத்தி பார்த்தோம். பக்குவப்பட்டிருக்கிறேன். இந்த பக்குவம் எல்லாம் உங்களிடமிருந்துதான் எனக்கு கிடைத்தது. இங்கே வந்திருக்கிற மருத்துவ தம்பதிகள், வெங்கடேசன் தம்பதிகள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஒரு மருத்துவர். இன்றைக்கு அவருடைய பங்களிப்பை ஒப்பிடுகிற போது என்னுடைய பங்களிப்பு எல்லாம் ஒன்றுமே இல்லை. கலைத்தந்தையினுடைய பெயர் சொல்லும் பிள்ளை இங்கே வந்திருக்கிற நம்முடைய பண்பாட்டு பிரமுகன் கருமுத்து கண்ணன் அவர்கள் நடத்துகிற எந்த கல்லூரியிலாவது விடுதலை பெற்ற இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு சல்லிக்காசு நன்கொடை வாங்கினார்கள் என்கிற நிலை உண்டா என்று கேட்டால் இல்லை என்பது மட்டுமே இன்று வரை பதிலாக வருகிறது. என்றால் இதைவிட ஒரு பெரிய கொடை உள்ளம் இருக்க முடியாது. நான் தருவதெல்லாம் தூசி. அவர்கள் ஒரு ஆண்டுக்கு நிர்வாகவியல் சார்பாக கல்லூரிக்காக நன்கொடையாக பெற்றால் 100 கோடி ரூபாயை பெற முடியும் ஒவ்வொரு ஆண்டும். ஆனால் சல்லிக்காசு கூட பெறாமல் இன்று வரை தென் தமிழகத்திலே எல்லோரும் உயர்ந்த நிலை பெற்றிருக்கிறோம் என்றால்
அந்த மகத்தான மனிதனுடைய திருக்கரங்களாலே நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்க்கையிலே அவரை வென்றெடுக்கிற வண்ணமாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் என்னுடைய நன்றி அறிதலை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டதன் மூலமாக நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை. விழாவின் விருந்தினர்களே 60 பயனாளிகள் தான். எனவேதான் உங்களை வந்து வீட்டிலே நானே கொடுத்து விட்டு போயிருக்கலாம். ஒருவர் கூட கேட்டார், இதற்கு ஒரு விழா வைக்கிறீர்கள். வேண்டாம். அந்த கொடுக்கிற முறை நன்றாக இருக்க வேண்டும், அதை தருகிறவர் தகுதியானவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்ல உணவோடு இதை வழங்க வேண்டும், ஒரு நல்ல பரிசோடு தர வேண்டும் என்கிற ஒரு வெளிச்சத்திலே தான் இதை நாங்கள் செய்திருக்கிறோம். விழா உரிய நேரத்தை எட்டி இருக்கிறது. எனவே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை முதல் வரிசையிலே வந்து அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய பள்ளித்தோழர் எழுத்தாளர் திருமலை என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்திற்கு கொண்டு வந்து அழகு பார்த்தார். இப்படியாக நான் பட்டியலிட்டுக் கொண்டே இருந்தால் என்னுடைய 62ஆம் ஆண்டு பிறந்த நாள் வந்துவிடும். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒட்டுமொத்தமாக உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அழகான நிறுவனத்தை எங்களுக்கு வழங்கிய அருமை நண்பர் பாலாஜி, இந்த ஆகாஷ் வளாகத்தினுடைய பாலாஜி உள்ளிட்ட மதுரையில் மின் வாரியத்தில் முதல் நிலை பொறியாளர்களாக பணியாற்றுகிற தம்பதிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும், எங்கள் உறவினர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் எங்கள் நன்றி, வணக்கம். நன்றி. எல்லோருக்கும் இரவு உணவு இருக்கிறது, நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.